நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீதின் ஒரு அனுபவமான பாடல் தலைப்பு தான் இது. இந்த பொறுமையுடன் காத்திருத்தல் என்பது ஏசாயா தீர்க்கதரிசியும் கூட கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்கிறார். அது மட்டுமல்ல, பொறுமையுடன் காத்திருப்பது மிக அவசியமும் என்கிறார். மற்றும் உபாகமம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உன் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள் என்றும் பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. நாம் எதற்காக ஜாக்கிரதையாக நம் ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டுமாம்? பொறுமையுடன் காத்திருப்பது எதற்கு? குறிப்பாக நம் சோதனையை சந்திக்கின்றதான அந்த வேளையில் பொறுமையுடன் காத்திருப்பது மிக அவசியம் என்று யாக்கோபு எழுதிய நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களில் வாசிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் முதல் ராஜாவாகிய சவுல் சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியின் கட்டளைப்படி 7 நாட்கள் பொறுமையுடன் காத்திராமல் துணிகரமாக சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் செலுத்திவிட்டார் என்று நாம் 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறியலாம். கடைசியாக சாமுவேல் தீர்க்கதரிசியும் வந்து விட்டார். சாமுவேல் தீர்க்கதரிசியோ 8ஆம் நாளில் வரவில்லை, 7ஆம் நாள் தான் வந்தார். 7ஆம் நாள் முடியும் வரை காத்திராத காரணத்தால் சவுல் ராஜாவின் ராஜ்யபாரத்தை சவுலிடம் இருந்து எடுத்து போட்டார் தேவன். புத்தியீனமாய் செய்தார் என்று சாமுவேல் சவுலை எச்சரிக்கின்றார். அது மட்டுமல்ல, சவுலின் கடைசி யுத்தத்தின் போதும் கூட பொறுமையை இழந்து குறி சொல்லுகிறதான் அந்த ஸ்திரீயை நாடி சென்று விடுகிறான். இறுதியாக ராஜாவாகிய சவுலின் சந்ததி கூட ராஜ்யபாரம் பெற முடியாமல் போய்விட்டது. ஆனால் சவுலை விட பல மடங்கு சோதனைகளை சந்தித்தும் அவற்றை பொறுமையுடன் சகித்து வந்த தாவீது ராஜா சொல்லுவது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் என்கிறார். இது நிமித்தமாக தாவீதின் ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டு விட்டது. அது மட்டுமல்ல, இந்த தாவீதின் சந்ததியில் தான் நம் உலகரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார் என்றும் நாம் அறிகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் உங்கள் சோதனை வேலைகளில் பொறுமையுடன் காத்திருந்தால் மட்டுமே வெற்றி பெறுவது நிச்சயம். ஆமேன். God bless you.